ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்க 35வது நாளாக தடை நீடிக்கும் நிலையில் நீர்வரத்து 17,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்க இருக்கின்றோம். தற்போதைய நிலவரம் என்ன கிருஷ்ணன்? வணக்கம் கோபால். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 17,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அருவியில் குளிக்க 35வது நாள் தடையும் மற்றும் பரிசல் பயணம் செய்யவும் மீண்டும் தடை செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்த நிலையில் இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து குறைந்துள்ளன. இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள KRS கபினி ஈர அணைகளும் முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. இதனால் கபினி மற்றும் KRS ஈர அணைகளின் உபரி நீரை காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து நீர்வரத்து ஏற்றம் இறக்கமாக இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதனால் இன்று ஒகேனக்கலில் நேற்று காலை 28,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று படிப்படியாக குறைந்து 17,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரி ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் 35வது நாள் தடை செய்யப்பட்டுள்ளது. பரிசல் இயக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, போலீசார், ஊர்காவல் படையினர் காவிரி கரையோர உள்ள பகுதிகளில் கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். கோபால். நன்றி கிருஷ்ணன். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி.